ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான இந்து சீரிஸோட 3rd சீசனை தான் கைஸ் பார்க்க போறோம். பல மர்மங்கள் நிறைஞ்ச பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸுங்க இது. எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே என் மேல செம்ம கோவத்துல இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்து சீரிஸோட சீசன் 1 சீசன் 2 சீக்கிரமாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டேன். சீசன் 3 எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னுமே கமெண்ட் செக்ஷன்ல எப்ப போடுவ சரணுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. ஏன் இவ்வளவு நாள் டிலே ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ரீசன் நம்பர் 1, இந்து சீரிஸோட சீசன் 3 வந்து 2024 டிசம்பர் ரிலீஸ் பண்ண போறதா வந்துட்டு ட்ரைலர்லாம் வந்துச்சு. ஆனா என்ன காரணம்னு தெரியல, ரிலீஸ் ஆகலங்க. சரி இப்ப வரும் அப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமா காத்துட்டு தான் இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் 2025 நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா இந்த சீரிஸை ரிலீஸ் பண்ணாங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேனோ இல்லையோ, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த சீரிஸ் வேணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க போல. ரிலீஸ் ஆன விஷயமே எனக்கே தெரியல. கமெண்ட் செக்ஷன்ல எப்ப போடுவேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்து சீசன் 3 வந்துருச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். சரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா சப்டைட்டில்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகவே இல்லைங்க. எனக்கு பெங்காலி லாங்குவேஜ் தெரியாது அப்படின்றதுனால விஷுவலா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. சிரமத்துக்கு மன்னிக்கவும். இன்னைக்கு நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த இந்து சீசன் 3 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சீசன் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி சீசன் 1 சீசன் 2 பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். சீசன் 1 மற்றும் சீசன் 2 எக்ஸ்பிளனேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல சார்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா சீசன் 1 சீசன் 2 என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டா ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம 3rd சீசனுக்குள்ள போயிடலாம். இந்து அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு ஒரு அழகான குடும்பத்துல திருமண ஏற்பாடு பண்றாங்க. திருமண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து இந்துவோட வீட்டுக்கு சில பல கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அதுல ஒரு மீன் இருக்குங்க. அந்த மீனை சமைக்கிறதுக்காக சமையல்காரர் எடுத்துட்டு போகும்போது தான் விஷயமே தெரிய வருது. அந்த மீனுக்குள்ள பாய்சன் நிறைஞ்ச ஒரு இலை இருக்கு அப்படின்ட்டு. மணப்பெண்ணோட வீட்டுக்கு விஷம் இருக்கக்கூடிய ஒரு இலைய, அதுவும் சாப்பிடுற பொருளை வச்சு அனுப்பிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. ஆனாலும் இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா குடும்பமானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்டலா ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடையும் பண்றாங்க. திருமணம் நடந்து முடியுது. நம்ம ஹீரோயின் புகுந்த வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் புகுந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அரிசியை தட்டி விட்டுட்டு நுழைவாங்க இல்லையா? பெங்கால் வழக்கப்படி ஒரு தட்டுல பால் கொண்டாந்து வைப்பாங்க. அந்த பாலுல கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்து போகணும். அந்த வகையில மணப்பெண்ணுக்காக பாலை கொண்டாந்து வைக்கிறாங்க. சோ அந்த பாலுல இந்து காலை வச்ச உடனே பயங்கர அதிர்ச்சியோட கத்த ஆரம்பிச்சிடுறா. என்னன்னு பார்த்தா அந்த பால் பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்துவோட கால் பட்ட உடனே அந்த பால் எல்லாம் திரிஞ்சிருது. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு யோசிச்சா கணவரோட வீட்டுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க இந்து இந்த வீட்டுக்கு வரது பிடிக்காம இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த பாலில யாரோ ஒருத்தங்க லெமன் ஜூஸ் கலந்துருக்காங்க. அதனாலதான் அந்த பால் பாத்தீங்கன்னா திரிஞ்சு போயிருந்திருக்கு. கணவரோட வீட்டுல குஷி அப்படின்ற ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்காங்க. அவங்க இந்துவை பார்த்த உடனே இங்க இருக்காத, இங்கிருந்து போயிரு அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்தினர்கள் அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு இந்துவை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. இந்து இந்த புகுந்த வீட்டுக்கு போனதுல இருந்தே பல மர்மங்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. முதலிரவுக்கான ஏற்பாடு பண்றாங்க. அப்போ ஒரு மர்மமான லெட்டர் வீட்டுக்கு வந்து சேருதுங்க. அந்த லெட்டரை வச்சு இந்துவோட கணவர் இந்து கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு, சந்தேகப்படவும் ஆரம்பிக்கிறாரு. இந்துவை பொறுத்த வரைக்கும் அந்த லெட்டருக்கும் இந்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இதை யார் அனுப்புனாங்கன்னு தெரியாது. ஆனா இந்துவோட கணவர் இந்துவை சந்தேகப்பட்டு தான் கைஸ் முதலிரவு அன்னைக்கு சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிய வருது. அந்த லெட்டர் வந்து லபோனி அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்ட்டு. லபோனி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவரோட தம்பி பொண்டாட்டி. பட் இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கல, பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில நம்ம ஹீரோன் ஒரு பெண்ணுடைய ஷேடோவை பாக்குறாங்க. அந்த பெண் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஓடி வரும்போது ஹீரோனுடைய கால்ல பின்னு குத்திருது. இங்க யாரோ ஒருத்தங்க நின்று எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு ஹீரோன் தன்னோட கணவரோட தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கணவருடைய தம்பி சுஜாதா இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோனை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. கணவருடைய தம்பிக்கு லபோனி அப்படின்ற ஒரு மனைவி இருந்ததா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதே சமயம் நம்ம ஹீரோன் ஒரு பெண்ணோட ஷேடோவையும் பார்த்துட்டாங்க. சோ இங்க நடக்கிற மர்மத்துக்கெல்லாம் காரணம் லபோனி தான். லபோனியோட வாழ்க்கை சரியா அமையாதனால லபோனி தான் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல குட்டைய குழப்பிட்டு இருக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு லபோனியை நம்ம ஹீரோயின் தேட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகமா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும்னு சொல்றதற்காக. அப்படி லபோனியை தேடி போகும்போது சாரு அப்படின்ற ஒரு பெண்ணை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. நீங்க தான் லபோனியா அப்படின்னு கேட்கும்போது நான் லபோனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே ஒரு வாக்கியத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஏஞ்சல் ட்ரம்பிட்ஸ் இஸ் டெவில் ட்ரம்பிட் அப்படின்ட்டு. அதற்கான மீனிங் என்னன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் தவிக்கிறாங்க. சோ இந்த வாக்கியத்தை இன்டர்நெட்ல போட்டு பார்க்கும்போது அது ஒரு பாய்சனஸ் லீஃபை தான் காட்டுது. இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே புரியாம தவிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோனுக்கு அடுத்த நாள் ஒரு நியூஸ் வந்து சேருது. லபோனி அப்படின்ற பெண் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. லபோனியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவளோட வயித்துல பாய்சன் இருந்தது. இது சூசைட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது என்ன மாதிரியான பாய்சன் அப்படின்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கெல்லாம் வந்தது அந்த பாய்சனஸ் லீஃப். சோ அதோட வேரியன்ட் பாய்சன் தான் அப்படின்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. கணவருடைய தம்பியும் லபோனியும் பிரிஞ்சிட்டதுனால எங்களுக்கும் லபோனிக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த குடும்பத்தினர்கள் போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பர்சனலா லபோனியை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது லபோனி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க சாகிறதுக்கு முன்னாடி. அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல யாரு கொண்டாந்து சேர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க அவங்களுடைய கணவர் தான் வந்து சேர்த்தாரு அப்படின்ட்டு. இந்த குடும்பத்தினர்கள் கிட்ட தம்பி எனக்கும் லபோனிக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாரு. பட் பேக் எண்ட்ல லபோனிக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் கண்டுபிடிச்சு
கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப வீட்ல நடக்கக்கூடிய மர்மத்துக்கெல்லாம் காரணம் கணவரோட தம்பியா இருப்பாரோ அப்படின்னு ஹீரோயின் கணவரோட தம்பி மேல சந்தேகப்படுறாங்க. ஆனா கணவருடைய தம்பி பாத்தீங்கன்னா எனக்கும் இங்க நடக்கிற சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல, நான் உங்களை என்னோட பர்சனல் ஷெர்லாக் ஹோம்ஸா வந்து அப்பாயின்மெண்ட் பண்றேன், இங்க நடக்கிற மர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை எல்லாம் நீங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப கணவருடைய தம்பியும் இதை பண்ணலனா வேற யாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதிர்ந்து போயிடுறாங்க. அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடான இன்னொரு சம்பவமும் குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, அவரு அங்கங்க லபோனி நிக்கிறா, லபோனி நம்ம குடும்பத்தை கொல்ல போறா, என்ன கொல்ல போறா அப்படின்ற மாதிரி விசித்திரமா பேச ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. நாளடைவுல திடீர்னு நம்ம ஹீரோயினுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, அவரும் இறந்து போறாரு. அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா சிகரெட், அந்த சிகரெட்ல பாய்சன் இருந்ததா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அப்ப ஹீரோயினுடைய கணவர் இறந்து போனதும் சாதாரண டெத் கிடையாது, சோ அதுவும் ஒரு மர்டர் அப்படின்றது தெரிய வருது. சோ இத பண்ணது யாரா இருக்கும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினை சஸ்பெக்டா வைக்கிறாங்க. ஹீரோயின் தானே இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க, சோ ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இந்த வழக்குல பிரைம் சஸ்பெக்டா வைக்கிறாங்க. பட் ஹீரோயின் தான் கில்லர்னு ப்ரூஃப் இல்ல. இந்த வீட்ல மனநல பாதிக்கப்பட்ட ஒரு அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை இந்த வீட்ல இருக்காத போயிரு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. இந்த குஷிக்கு திருமணம் ஆயிருந்திருக்குது. குஷியை என் கணவர் விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கணவரோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. குஷியோட கணவர் மாடியில நின்னுட்டு இருப்பாருங்க. கணவரோட தம்பி நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணுவாரு. மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்க அண்ணனோட வாழ்க்கையை அழிச்சது மட்டும் இல்லாம இப்போ உங்க வீட்டுல நடக்கக்கூடிய மர்மத்துக்கெல்லாம் எங்க மேல கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பயங்கரமா திட்டி அமிச்சிருவாங்க. அப்பதான் தெரிய வருது குஷியோட குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்ட்டு. ஹீரோயின் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக எல்லாம் போறாங்க இல்லையா, அப்போ ஹீரோயின் கணவருடைய தம்பி ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோனுடைய கணவர் இருக்காங்க இல்லையா, கணவருடைய தம்பி வந்து ஹீரோனோட கணவர் மேல செம்ம கோவத்துல இருந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வருது. எதனால என்னோட கணவர் மேல உனக்கு அவ்வளவு கோவம் இருந்தது அப்படின்னு தம்பியை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குடும்பத்தினர்கள் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு அடிச்சு புடிச்சு வெளியில வந்து பார்த்தா சாரு அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்குள்ள செத்து கிடக்குறா. ஹீரோயின் லபோனியை தேடி போகும்போது அந்த இடத்துல இந்த சாரு இருந்திருப்பாங்க. இந்த சாரு எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தா, எப்படி செத்து போனா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதிர்ந்து போறாங்க. இது வரைக்கும் தான் நம்ம சீசன் 1 சீசன் 2ல பார்த்திருப்போம். இப்போ வரைக்குமே இந்த வீட்ல நடக்கக்கூடிய மர்மத்துக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்றத மிஸ்டீரியஸாவே வச்சு 2 சீசனையும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. சோ சீசன் 3ல பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கம்ப்ளீட்டா ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த வீட்ல நடக்கக்கூடிய மர்மத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறா, எதற்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்றத டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிச்சிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின் கல்யாண கோலத்துல படகுல போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கணவருடைய தம்பி வேற டைரக்ஷன்ல படகுல போயிட்டு இருக்காரு. நீங்க இருக்காத போயிருன்னு சொல்ற மாதிரி இருக்குது, எங்க போ சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேள்வி கேட்க பட்டுன்னு ஹீரோனுடைய மாமியார் வந்துட்டு என் பெரிய பையனை கொலை பண்ணது பத்தாதா, என் சின்ன பையனையும் கொல்லலான்னு பாக்குறியா அப்படின்னு மிரட்டுறாங்க. பட்டுன்னு பார்த்தா இதெல்லாம் ஹீரோனோட கனவு. வீட்டுக்கு வெளியில ஒரே சத்தம், என்ன ஏதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இவங்க வீட்டோட வரண்டால இந்த சாருன்ற பெண் செத்து கிடக்குறா. போலீஸ்காரங்க இந்த வழக்கை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இந்த வீட்ல வயசான அங்கிள் ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டி தான் முதல்ல பார்த்ததா சொல்றாங்க. நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா இந்த பெண் இந்த இடத்துல செத்து கிடந்தா, அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க கூட வேற யாராவது பாத்தீங்களா அப்படின்னு இந்த போலீஸ் ஆபீசர் கேட்க ஆண்டி சொல்றாங்க, இல்ல நான் இந்த பொண்ணை மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஹீரோனோட மாமியார் சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, எங்க இருந்தோ வந்து நம்ம வீட்டுல இந்த பொண்ணு செத்து கிடக்குறா அப்படின்ட்டு. அப்ப அந்த ஆண்டி சொல்றாங்க, இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடியே பாத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் கணவர் தம்பி இருக்கிறார் இல்லையா, அவருடைய மனைவி லபோனியை பாக்குறதுக்காக இந்த பொண்ணு ஒரு வாட்டி வந்திருக்கா அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, லபோனி இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, லபோனி இல்லாத வீட்டுக்கு இந்த பொண்ணு எதுக்காக வரணும், ஒருவேளை லபோனியோட கணவருக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோயினோட கணவர் தம்பி மேல சந்தேகப்படுறாருங்க. உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வரணும், உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோயின் சொல்றாங்க, அவர் எதுக்காக வரணும், இங்க எல்லாருமே தானே இருந்தோம், சாருவோட பாடி இங்க தான் இருக்குது, எல்லாருமே இங்க தானே இருக்கிறோம், அது மட்டும் இல்லாம இந்த சாரு அடிக்கடி வீட்டுக்கு வெளியில நின்று இந்த வீட்டை பாத்துக்கிட்டு இருந்திருக்கா, ஆனா இது வரைக்கும் வீட்டுக்கு வந்ததே கிடையாது, இன்னைக்கு எதற்காக வந்தா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படியா இவ இந்த வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தாளா, அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் பார்த்தது கிடையாது, ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய அங்கிள் தான் வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்ல, வயசான அங்கிள் வந்து வீட்டுல இருக்கிறாருங்க. அவர்கிட்ட போய் இதை பத்தி விசாரிக்கும் போது அவர் ரொம்பவே பதட்ட மாட்டேறாரு. முதல்ல லபோனி செத்து போனா, ரெண்டாவது ஹீரோனுடைய கணவர் இறந்து போனாரு, இப்ப யாரோ ஒரு பெண் வீட்டுல செத்து கிடக்குறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, அடுத்து யாரு சாக போறா, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பதறாருங்க. இப்ப ஹீரோனுடைய கணவர் தம்பி சுஜாதா இருக்கிறாரு இல்லையா, அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் முடிவெடுக்கிறாங்க. இந்த அங்கிள் சொல்றாரு, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க, அவன் ரொம்ப நல்ல பையன், தேவையில்லாம அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுஜாதாவே சொல்றாரு, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டுலாம் அவங்க போக கிடையாது, ஜஸ்ட் விசாரணை பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய கணவர் தம்பி சுஜாதா அவரே பாத்தீங்கன்னா விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாருங்க. இப்ப கணவருடைய தம்பி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாருங்க, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, நான் தான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, நீங்க கைவிட்டுறாதீங்க, கூடி சீக்கிரம் இந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம
ஹீரோன் சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை அரெஸ்ட்லாம் பண்ணிட்டு போக கிடையாது, விசாரணை பண்றதுக்கு தான் கூட்டு போறாங்க, இன்னைக்கு நைட்டே நீங்க வெளியில வந்துருவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. கணவருடைய தம்பி வெளியில போன உடனே கணவருடைய அக்கா புருஷன் உள்ள வராருங்க. எனக்கு என்னமோ இங்க நடக்கிற மர்மத்துக்கெல்லாம் காரணம் நீங்களா இருப்பீங்களோன்னு தோணுது, ஏன்னா இந்த வீட்டுல அவுட் சைடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டனி ஹீரோயின் சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடும்பத்துக்குள்ள வெளியிருந்து வந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீங்களும் நானும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ என்ன மட்டும்தான் வெளியிருந்து வந்த ஒரு ஆளை கன்சிடர் பண்றீங்க, உங்களை கன்சிடர் பண்ணல, நம்ம 2 பேரும் அவுட் சைடர்ஸ், 2 பேரும் டீமா இங்க நடக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன மட்டும் அவுட் சைடர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க அக்கா புருஷன் சொல்றாப்ல, என்ன டீம்ல நீங்க சேர்த்துக்க மாட்டேன்ட்டீங்க, என்ன ஒரு ஆளாவும் மதிக்கிறது இல்ல, அதனாலதான் இன்சைடர் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் அந்த மனநல பாதிக்கப்பட்ட குஷி இருக்காங்க இல்லையா, மாத்திரை சாப்பிட மாட்டேன், எதையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பொருட்களை எல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க, அவனை காப்பாத்துங்க, அவனை அவன்கிட்ட இருந்தே காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயின் கணவருடைய தம்பி உட்கார வச்சிருக்காங்க. ஆபீசர் விசாரணை பண்றாரு, உங்களுக்கும் சாருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு. அப்பதான் கணவருடைய தம்பி சொல்றாரு, எனக்கும் சாருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எங்க அண்ணனை தான் அவ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ட்டு. அவ எனக்காகலாம் இந்த வீட்டுக்கு வர கிடையாது, நான் கொலை பண்ணியிருந்தேன்னா பயந்துட்டு தான் இருக்கணும், நான் தான் இங்க தைரியமா அவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு கணவருடைய தம்பி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய மாமியார் வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய இந்த வயசான அங்கிள் ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள பயங்கரமா திட்டுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை பாத்துக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருந்தேன், மெயின் டோரை லாக் பண்ணாம நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, அதனாலதான் தேவையில்லாத பிரச்சனை, இப்ப என்னோட சின்ன பையனையும் போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க, இனிமேல் நீங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஆகாது, இருந்து போயிருங்க அப்படின்ட்டு அந்த வயசான அங்கிள் ஆண்டிய மாமியார் துரத்த பாக்குறாங்க. அந்த வயசான அங்கிள் பாத்தீங்கன்னா ஹீரோனோட மாமியார் காலில் விழுந்து கெஞ்சறாருங்க, செஞ்சு இந்த வீட்டை விட்டு போன மட்டும் சொல்லிராத அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா ஹீரோன் வந்து தடுக்கிறாங்க, எந்த சூழ்நிலையிலுமே யாருடைய காலையும் விழாதீங்க, சிலர் அதை அட்வான்டேஜா எடுத்து வச்சு பேசுவாங்க அப்படின்ட்டு. உடனே மாமியாருக்கு கோவம் வந்துருது, நீ யாரு முதல்ல இங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, உன்னோட கணவனே செத்து போயிட்டான்ல, இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை, இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோனையும் மாமியார் வெளியில போக சொல்றாங்க. இதை கேட்டதும் அக்கா புருஷன் டென்ஷன் ஆயிடுறாரு, என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. பட்டுன்னு அக்கா புருஷன் பக்கம் மாமியார் திரும்புறாங்க, நீ என்னப்பா சப்போர்ட் பண்ணிட்டு பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு இந்த வீட்டுல வந்து உட்காந்துட்ட, நீ எல்லாம் கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க கணவரோட அக்காக்கு கோவம் வந்துருது, இந்த வீட்டுல உன் பசங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குதா, நானும் உன் பொண்ணு தான், எனக்கும் இந்த வீட்டுல ரைட்ஸ் இருக்கு, அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணவரோட அக்கா பதில் பேசி விட்டுறாங்க. யாரும் என் மூஞ்சிலேயே முடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே திட்டிட்டு நம்ம ஹீரோனுடைய மாமியார் உள்ள போயிடுறாங்க. போனதோட மட்டும் இல்லாம ஹீரோனுடைய அம்மாக்கு போனை போட்டு ஹீரோனை பத்தி நெகட்டிவா சொல்லி, இனிமேல் அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஆகாது, ஒண்ணு நீங்க வந்து அவளை கூட்டிட்டு போயிருங்க, இல்ல நானே அவளை அடிச்சு விரட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. பட்டுன்னு நம்ம ஹீரோன் ரூம்குள்ள நுழையிறாங்க. நீ எதுக்கா இங்க வந்த அப்படின்ற மாதிரி மாமியார் கேட்க, என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன், சுஜாதா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான், அவனுக்கு பெயில் வாங்கணும், அதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பத்தி மாமியாருக்கு எதுவும் தெரியல. ஹீரோன் சொல்றாங்க, இப்ப நான் பெயிலுக்கு அப்ளை பண்ணவா இல்ல கிளம்பவா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே மாமியார் தான் பையனை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் உன்னை வார்ன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு லாயரை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்பதான் விஷயமே தெரியுது, போலீஸ்காரங்க பயங்கரமா விசாரிச்சதுனால நான் தான் அந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி இவர் பேசி வச்சிருந்திருக்காருங்க. உடனே லாயர் பாத்தீங்கன்னா அவன் மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிறான், இப்பதான் அவனோட பொண்டாட்டி இறந்து போனாங்க, வீட்லயும் அடுத்தடுத்து மர்மமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, சோ அதனால இவன் இந்த மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல இருந்து நம்ம கணவருடைய தம்பியை வெளியில கூட்டிட்டு வராங்க. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய மாமியார் வந்து பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனையும் மிரட்டி விட்டுறாங்க, என் பையனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. வீட்டுல ஒரு பூஜைக்கான ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பாங்க. சோ மாமியார் தான் வந்து பூஜை பண்றதா இருந்தது, ஆனா அவங்க பண்ணாதனால நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுக்காக போய் உட்கார்றாங்க. அப்போ பூஜை புக்கை படிக்கலான்னு எடுக்கும் போது அதுக்குள்ள ஒரு துண்டு சீட் இருக்குதுங்க. அந்த ஷீட்ல பிரிண்ட் அவுட்ல ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா மிட் நைட்ல 11 மணிக்கு மொட்டை மாடிக்கு வாங்க, அப்பதான் குடும்பத்தினர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருக்கு. ஆக்சுவலா இது நம்ம ஹீரோனுடைய மாமியாருக்கு வந்த லெட்டர் அப்படின்ற விஷயத்த ஹீரோன் உணர்றாங்க. அப்போ மொட்டை மாடிக்கு மாமியாரை யாரோ ஒருத்தங்க தனியா வர சொல்றாங்க அப்படின்றத ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் இந்த லெட்டர் எடுத்துட்டு மாமியார் கிட்ட இதை பத்தி கேட்கலான்ட்டு வரும்போது ரூமுக்குள்ள ஹீரோனுடைய மாமியார் இருக்காங்க இல்லையா, கணவருடைய தம்பி கிட்ட இப்படி இருக்காத, கொஞ்சம் கண்ணுங்கருத்துமா இரு, அப்படி இல்லனா இங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் இவங்க அடிச்சுட்டு போயிருவாங்க, வெளியில இருந்து வந்தவங்கள நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி தன்னோட பையன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வெளியில நின்னுட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா கணவருடைய தம்பி சொல்லுவாரு, என்னைக்குமே நான் இது மேல எல்லாம் ஆசை வச்சதே கிடையாது அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஷீட் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கா இல்ல, ஹேண்ட் ரைட்டிங்கா இருந்ததுன்னா இதை யார் எழுதுனாங்க அப்படின்றத ஹீரோன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த துண்டு சீட்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்ல தான் இருந்தது, அதனால கண்டிப்பா இதை லேப்டாப் மூலமா தான் கிரியேட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கணவருடைய அக்காவோட ரூமுக்கு போறாங்க. அவங்க அம்மா பயங்கரமா திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த வீட்டை விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் வந்து உங்க கணவர் எங்க அப்படின்னு கேட்க என் கணவர் எதுக்காக தேடுற அப்படின்னு ஹீரோயின் அவங்க கேட்கறாங்க. இல்ல உங்க கணவருடைய லேப்டாப் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறாங்க. கணவருடைய அக்கா சொல்றாரு அந்த லேப்டாப் அப்பவே டேமேஜ் ஆயிடுச்சு, அது ஒர்க் பண்றதே இல்லை அப்படின்ட்டு. எதுக்கு உனக்கு லேப்டாப் அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, கம்ப்யூட்டர் தேவைப்பட்டுச்சு, கம்ப்யூட்டர் இல்ல அதனாலதான் லேப்டாப் கேட்டேன் அப்படிங்கும்போது உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, நீ இன்னும் இந்த வீட்டுல டிடெக்டிவ் வேலை பார்த்துட்டு இருக்கியா, பேசின பேச்சுக்கு இங்க இருந்து போயிருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி அக்கா கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு போறதுக்கு வேற இடம் இல்லையா என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இங்க நடக்கக்கூடிய மர்மத்தை எல்லாம் என்னால ஈஸியா அப்படியே விட்டுட்டு போக முடியல, இங்க நடக்கிற மர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அக்கா சொல்றாங்க உன்னோட கணவர்கிட்டயே ஒரு லேப்டாப் இருந்ததே அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கணவர் லேப்டாப் வச்சிருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அந்த லேப்டாப்பை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கணவருடைய தம்பி வராருங்க. என்ன ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல என் கணவருடைய லேப்டாப் தான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது உங்க கணவருடைய லேப்டாப் தான் வேணுமா இல்ல வேற யாராவது லேப்டாப் வேணுமா, என்னோட லேப்டாப் இருக்கு, குஷியோட லேப்டாப் இருக்கு, அப்புறம் அக்கா புருஷனோட லேப்டாப் இருக்கு அப்படின்னு சொல்ல குஷி கிட்ட லேப்டாப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாருங்க. அவ இந்த வீட்டோட செல்ல பொண்ணு அப்படின்றதுனால அவளுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு கணவருடைய தம்பி சொல்றாரு. எதற்காக ஹீரோயின் லேப்டாப் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ரீசனை கணவருடைய தம்பி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு துண்டு சீட்டு அம்மா பூஜை பண்றதுக்காக வச்சிருந்த புக்ல இருந்தது, இதை யார் வச்சாங்கன்னு தெரியல, இன்னைக்கு ராத்திரி மொட்டை மாடிக்கு 11 மணிக்கு வர சொல்லி இருந்திருக்காங்க, சோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் லேப்டாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் அங்கிள் ஆண்டியே இந்த வீட்டை விட்டு போவேனான்னு சொல்லிருங்க, கோவப்பட்டுட்டு அவங்களும் போயிட போறாங்க அப்படின்னு சொல்ல அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு கணவருடைய தம்பி சொல்றாரு. இன்னொரு பக்கம் அங்கிள் ஆண்டி பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. காலையில மாமியார் பயங்கரமா திட்டாங்க இல்லையா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஆகாதுன்ட்டு, அதனால ஆளாளுக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் போய் அங்க பேசி அவங்க பேக் பண்றது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு ஒரு நபர் வருவாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, ஹீரோனுடைய அம்மா தான். அதான் மாமியார் காலையில கோவத்துல கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்களே இந்த மாதிரி உங்க பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிருங்க இல்லாட்டி நானே வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன்னு, அதனால கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நான் போய் மாமியார் கிட்ட பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீங்க உள்ள வருவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட பேசுறதுக்காக வருவாங்க. சோ மாமியாருக்கு ஹேர் மசாஜ் எல்லாம் அங்க இருக்கிறவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த வீட்டுல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சோ தேவையில்லாம என்னோட அம்மாவை இதுல இன்வால்வ் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு ஏன் சிரமத்தை கொடுக்கணும் அப்படிங்கும்போது மாமியார் ரொம்ப ஓவரா பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல இருந்து எடுத்த அந்த சீட்டை வந்து காமிச்சிடுறாங்க. இது உங்களுக்காக வந்த லெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் படிச்சு பார்த்தா இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க மொட்டை மாடிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துருக்கும். அதை பார்த்து இந்த மாமியார் ரொம்பவே பயப்படுறாங்க. சரி நைட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் பாத்தீங்கன்னா தூங்க ஆரம்பிப்பாங்க. கரெக்டா மிட் நைட் ஆகும். ஒரு ஆள் வந்து எழுப்பி விடுவாரு. ஆனா இவங்க தூக்க கலக்கத்துல எழுந்திருக்க மாட்டாங்க. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரரே சரி அந்த இடத்துக்கு யாரு வரான்னு பாக்குறதுக்காக மொட்டை மாடிக்கு போவாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு சுந்தரி வந்திருப்பாங்க. சுந்தரிய அந்த வேலைக்காரர் பிடிக்கிறாருங்க. அந்த வேலைக்காரரை ஹீரோயின் கணவருடைய தம்பி கைங்களவுமா பிடிக்கிறாரு. இதெல்லாம் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க அந்த வேலைக்காரர் சொல்றாரு அம்மா தூங்கிட்டு இருந்ததுனால இந்த டைமுக்கு யாரு வராங்கன்னு பாக்குறதுக்காக நான் வந்தேன், இங்க வேலைக்காரி இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல வேலைக்காரக்கா என்ன சொல்றாங்கன்னா அம்மா என்ன போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனும் வராங்க. அப்ப இவங்க யாருமே இல்லைன்னா யார் தான் வர சொல்லிருப்பா அப்படின்னு பார்த்தா கீழே ஒரே சத்தம் என்னன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போனா ஹீரோனோட மாமியார் வாயில ஃபுல்லா ஆயிலா இருந்துகிட்டு இருக்குது, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உடனடியா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவங்களுடைய சூழ்நிலை கிரிட்டிக்கல் தான் அப்படின்றது தெரிய வருதுங்க. சோ யாரோ ஒருத்தங்க ஹீரோனுடைய மாமியார் வாய்க்குள்ள ஆயில் ஊத்தி கொலை பண்றதுக்கு பிளான் போட்டு இருக்காங்க. பேசிக்கா அவங்கள ராத்திரி தனியா வர வச்சு கொல்றது தான் அவங்களோட பிளானா இருந்திருக்கு. அவங்க மேல போவே இல்ல, மாறா எல்லாருமே மேல போனதுனால ரூம்குள்ள வச்சு கதையை முடிச்சிடலான்னு யாரோ ஒருத்தங்க பிளான் பண்ணிருக்காங்கன்றது தெளிவா தெரியுதுங்க. இப்ப இந்த வீட்டுல இருக்கக்கூடிய வயசான அங்கிள் ஆண்டி பாத்தீங்கன்னா ஹீரோனோட கணவர் தம்பி கிட்ட நம்ம வீட்டுல என்னதான்டா நடக்குது, அடுத்தடுத்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வேலைக்கார அக்கா கிட்ட அந்த ஆயில் பாட்டில்ஸ் எங்காவது இருக்குதான்றத கண்டுபிடிக்க சொல்லி இருந்திருப்பாங்க. அவங்களும் ஃபுல்லா தேடி இருந்திருப்பாங்க, ஆனா கிடைச்சிருக்காது. மொத்த குடும்பமே இதை யார் பண்ணிருப்பா அப்படின்ற யோசனையிலேயே இருக்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. பேசிக்கா இந்த வயசான அங்கிள் ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆயுர்வேதிக் ஆயில் பிசினஸ் தான் கைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயில் தான் பாத்தீங்கன்னா ஹீரோனோட மாமியார் வாய்க்குள்ள இருந்துச்சு. நீங்க ஒரு ஆயில் பாக்ஸ்ல எத்தனை பாட்டில் வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு டஜன் வைப்போம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயில் பாக்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது சீல் வந்து ப்ரோக் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்திருக்குது. சோ யாரோ ஒருத்தங்க சீலை உடைச்சு அந்த ஆயிலை எடுத்து மாமியாரோட வாய்க்குள்ள ஊத்தி கொலை முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த ஆயில் சாப்பிட்டா உயிர் போற அளவுக்கு ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இங்க கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. லபோனி உயிரோட இருந்த டைம்ல, அதாவது லபோனி இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லபோனிக்கும் லபோனியோட கணவர் சுஜாதாக்கும் சுத்தமா ஆகவே இல்லைங்க. ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. லபோனி பயங்கரமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு சுஜாதா சொல்றாரு இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல, கேள்விகளை கேட்டு தேவையில்லாம பிரச்சனையை பெருசு பண்ணாத, ஏன்னா உனக்கு கேள்வி கேட்கிற அதிகாரம் இல்ல, நீ ஒருபோது என்ன காதலிச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா பேசி இருந்திருப்பாரு. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. இப்போ இந்த மாமியாரோட வாய்க்குள்ள போச்சு இல்லையா, அந்த ஆயில்ல வந்து பாய்சன் மிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்குது. அங்கிள் ஆண்டி வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட ரூம்குள்ள இருந்து ஆயில் எடுத்து அந்த ஆயில்ல பாய்சனை மிக்ஸ் பண்ணி அதை மாமியாரோட வாய்க்குள்ள ஊத்தி கொலை முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. பட் இதை பண்ணது யாரு அப்படின்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஹீரோனுடைய கணவர் தம்பியும் தான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சாருன்ற பொண்ணு எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, அவளா வந்தாளா இல்ல யாரோ ஒருத்தங்க வாண்டடா இந்த வீட்டுக்குள்ள
கூட்டிட்டு வந்தாங்களா, அவளுக்கு யார் பாய்சன் வச்சது, மாமியாருக்கு யார் பாய்சன் வச்சது அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்காக போறாங்க. இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த அங்கிள் ஆண்டி பாத்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இதோட கண்டென்ட் இருந்ததை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. சோ அதனால இந்த அங்கிள் ஆண்டி மேல சந்தேகப்பட்டுட்டு அவங்க ரூம்குள்ள போயிட்டு ஆய்வு நடத்துறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்டாக் எல்லாம் இருக்கும், அப்படியே எடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைங்க, இதை ஆய்வு செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கிள் சொல்றாரு இதுல பாய்சன் எல்லாம் கிடையாது, இது நார்மலான ஒரு ஆயில் தான், ஹேர் growthக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயில் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கணவரோட தம்பிக்கு தெரியாமே கணவர் தம்பியோட லேப்டாப் எடுத்து ஆய்வு செய்வாங்க. லேப்டாப்ல எதுவும் கிடைக்காது, ஆனா அந்த பேக்குள்ள ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருக்குங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்ல பெருசா டேட்டாஸ் எதுவுமே இருக்காது. ஒருவேளை அந்த டேட்டாஸ் எல்லாம் டெலீட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில ஹார்ட் டிஸ்கை ரெக்கவர் பண்றதுக்காக ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்களும் கொண்டு வந்து தர சொல்லிடுவாங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரக்காக்கு அதே மாதிரியான ஒரு பிரிண்ட் அவுட் பேப்பர் ஒன்று வந்து சேருதுங்க. இந்த வீட்டில் நடக்கக்கூடிய மர்மத்துக்கெல்லாம் காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு மொட்டை மாடிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் கொடுக்க, பேசிக்கா நம்ம ஹீரோயின் கிட்ட இதே மாதிரியான ஒரு லெட்டர் வந்திருக்குங்க. இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம 2 பேர்த்த அந்த மர்ம நபர் டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசனை பண்றாங்க. நம்மள டார்கெட் பண்றாங்களா இல்ல நம்மளை விட்டுட்டு மத்தவங்கள டார்கெட் பண்றாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, தன்னோட மாமியாரை பாக்குறாங்க. வீட்டுல நடக்கக்கூடிய மர்மம் இன்னும் மர்மமாவே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு மர்ம நபர் ஜன்னல் கிட்ட வந்து எதையோன பத்த வச்சு ரூம்குள்ள தூக்கி போட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அது ரூம் முழுக்க புகையா கிளம்ப ஆரம்பிக்குதுங்க. அந்த புகையை நம்ம ஹீரோயின் சுவாசிக்க ஆரம்பிச்ச உடனே ஹீரோனுக்கு ஹாலுசினேஷன் உருவாக ஆரம்பிக்குது. செத்து போனவங்களா உயிரோட வந்து ஹீரோனை மிரட்டுற மாதிரி பட்டுன்னு ஹீரோன் கண்முழிச்சிடுறாங்க. பார்த்தா ரூம் முழுக்க புகையா இருக்குது. அந்த ஸ்மோக்கை அவங்களால சுவாசிக்கவே முடியல. யாரோ ஒருத்தங்க ஹீரோனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. கதவை போட்டு பயங்கரமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு கதவு ஓப்பன் ஆகுது. பார்த்தா கதவுக்கு வெளியில ஹீரோனுடைய கணவர் தம்பி தான் நின்றுட்டு இருக்காரு. பட்டுன்னு ஹீரோனோட கணவர் தம்பி மேல சாஞ்சு ஹீரோன் மயங்கிடுறாங்க. எப்படியோ ஹீரோனை காப்பாத்திட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு என்ன ஆச்சு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் கணவர் தம்பியும் வீட்டு வேலைக்காரக்காவும் சொல்றாங்க, இந்த மாதிரி ரூம்குள்ள நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஃபுல்லா ஸ்மோக் வந்துருச்சு, அதை சுவாச்சிருந்தீங்கன்னா செத்தே போயிருப்பீங்கன்ட்டு. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வயசான அங்கிளுக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல நடக்கக்கூடிய அடுத்தடுத்த மர்மமான விஷயங்களை எல்லாம் பார்த்து உடம்பு சரியில்லாம ஆகுது. குடும்பத்தினர்கள் எல்லாருமே போய் சமாதானப்படுத்துறாங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இங்க நடக்கக்கூடிய மர்மத்துக்கெல்லாம் காரணம் கணவருடைய அக்கா புருஷனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு டவுட் இருக்குதுங்க. இந்த சிச்சுவேஷன்ல மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொண்ணை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து போயிரு, இங்க இருக்காத, சேஃப் இல்ல அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது படிக்கட்டு தடுக்கி விட்டு அப்படியே புத்துன்னு கீழே விழுந்துடுறா. அவளுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அவளுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்க, கணவருடைய அக்கா புருஷன் தான் ஒருவேளை இந்த மர்மத்துக்கெல்லாம் காரணமா இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டோம் இல்லையா. நடு ராத்திரியில எவனோ ஒருத்தன் அக்கா புருஷன் மண்டையிலேயே ஒரு போர்டு போட்டுறான். அந்த மனுஷனும் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுறாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கணவருடைய அக்கா புருஷனை ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறாங்க. அப்ப கணவருடைய அக்கா புருஷன் சொல்லுவாரு, என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி ஃபெயில் ஆயிட்டான் போல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, என்னையும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி நான் தப்பிச்சு வந்துட்டேன், எனக்கும் பாய்சனஸ் ஸ்மோக் எல்லாம் கொடுத்து கொல்ல பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. பட் யார் தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஹீரோனுக்கு சுத்தமா க்ளூவே இல்ல. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கும்போது காரணம் வந்துட்டு இருக்குங்க. திடீர்னு ஹீரோனை யாரோ ஒருத்தங்க ரோட்ல தள்ளி விட்டுருவாங்க. அந்த கார்காரன் வந்து ஹீரோனை கண்டபடி திட்டி விட்டுருவான், ஏமா உனக்கு சாவணும்னு நினைச்சீங்கன்னா வேற ஏதாவது வண்டியில போய் விழுந்து சாவ வேண்டியது தானே, எதுக்குமா என் வண்டியில வந்து விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க ஹீரோனை தள்ளி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றத ஹீரோயின் நல்லாவே உணர்றாங்க. அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு அங்கேயே நின்று ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப ஹீரோனுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் அடிச்சிருந்திருக்குது. இந்த ஸ்மெல் ஏதோ ஒரு பழக்கப்பட்ட ஸ்மெல் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஒரு ஹார்ட் டிஸ்கை ரெக்கவர் பண்ண சொல்லி ஒரு கடையில கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்த வீடியோவை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அது இவங்களோட கல்யாண சீடி தான் கைஸ். அந்த கல்யாண வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோன் உட்காந்து பாத்துக்கிறாங்க. அப்ப அந்த கல்யாண டைம்ல பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வராத சில பேருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணத்துல இருந்தே பார்சல்லாம் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அது யார் யார் வீட்டுக்கெல்லாம் போச்சு அப்படின்றத ஹீரோன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனநல பாதிக்கப்பட்ட குஷியோட கதை தான் என்ன, எதனால கணவர் பிரிஞ்சுட்டு போனாரு, குஷியை பத்தி ஏதாவது கேட்கலான்னு குஷியோட கணவர் வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்கிறவங்களும் பயங்கரமா கத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு குஷியோட கணவரை தனிப்பட்ட முறையில சந்திச்சு கேட்கறாங்க. அப்பதான் சில ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனையே சொல்றாங்க. குஷியோட திருமணத்தன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா குஷி மனநல பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்திருக்காங்க. பட் இப்ப இருக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இல்ல, அப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே சொல்லாம தான் பாத்தீங்கன்னா இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கல்யாணமாயி அவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி வினோதமா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ இவர் பாத்தீங்கன்னா ஒரு வேளை கல்யாணமான பதட்டமா இருக்கலாம் அப்படின்னு கேஷுவலா விட்டுட்டாரு. முதலிரவு அறைக்குள்ள இவர் போகும்போது பாத்தீங்கன்னா குஷி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க. அப்பதான் இவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமே தெரிய வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷி கேட்டு இருந்திருக்காங்க, நான் இப்ப வந்து உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா, அப்படி ரிலேஷன்ஷிப்ல இல்லனா நீ என்ன அடிப்பியா அப்படின்னு சொல்லி அழுது இருந்திருக்காங்க. சோ அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த குஷியோட கணவர் உணர்றாரு. அங்க கட் பண்ணா ராத்திரி நேரம் வெளியில ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனநல பாதிக்கப்பட்ட குஷி மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்றதுக்காக போறாங்க. எல்லாருமே போய் தடுத்துறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா என்னாலதான் என் பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டா, அதனாலதான் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படிங்கும்போது உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க வாங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோன் உட்கார
வைக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு போலீஸ் ஆபீசர் வந்திருப்பாங்க. உடனே அங்கிள் ஆண்டி வெளியில வந்துட்டு ஆண்டி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்களா, என்ன பிரச்சனையாச்சு அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க, நான் தான் போலீஸை வர சொன்னேன்ட்டு. நீயா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க. பேசிக்கா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அங்கிள் ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொண்ணு தான் கைஸ் இந்த குஷி. அவங்க தான் மனநல பாதிக்கப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த வீட்டுல இருக்கிறதுனால ஹீரோனுடைய மாமியாருக்கு ஒரே அவமானமா இருக்குதாமா. எப்ப பார்த்தாலும் அந்த அங்கிள் ஆண்டியை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த குஷிக்கு பின்னாடி பல மர்மங்கள் அடங்கி இருக்கு, அதை நீங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த வீட்டுல இருக்கிறவங்களே தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க. பேசிக்கா இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த லபோனிய எதனால இந்த வீட்டை விட்டு துரத்துனாங்க தெரியுமா? லபோனி வந்து பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அதனால பிரெக்னென்டான பொண்ணை வீட்டை விட்டு துரத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா லபோனியோட கணவர் சுஜாதா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற விஷயத்தினால ரொம்பவே பிஸியா இருந்திருக்காருங்க. நீண்ட நாட்களாவே பாத்தீங்கன்னா அவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இல்லவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் லபோனி பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்லும் போது லபோனியோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு காரணம் இவர் இல்ல அப்படின்னு சொல்லி பிரச்சனையா இருந்திருக்குதுங்க. என்னதான் லபோனி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருந்தாலும் லபோனியோட கணவர் சுஜாதா இருக்கிறார் இல்லையா, அவரு பர்சனலா ஒரு டாக்டர் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி லபோனிக்கான செக்அப் எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அங்க அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு இவர் சைனும் போட்டு கொடுத்திருந்திருக்காரு. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் லபோனி வயித்துல வளர்ற குழந்தை வந்து சுஜாதாவோடது கிடையாது அப்படின்னா அது யாரோடையது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேள்வி கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த சாருவை கொலை பண்ணதும் நீதான், நீ மட்டும் தான் இதை பண்ணியா இல்ல உன் கூட யாராவது உதவி செஞ்சாங்களா அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகளை ஹீரோயின் முன்வைக்கிறாங்க. அப்ப கணவருடைய தம்பி சொல்றாரு, நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், அந்த பாவம் தான் என்ன துரத்திக்கிட்டு இருக்கு, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேன்றாரு. அப்ப இந்த வீட்டுல இருக்கக்கூடிய வயசான அங்கிள் வந்துட்டு, நீ போக கூடாது, நான் உண்மை சொல்லிடுறேன், எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய கல்பிரிட் அப்படின்னு அந்த வயசான அங்கிள் சொல்றாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கண் கலங்கிட்டே சொல்றாங்க, எனக்கு இது தெரியும், உங்க வாயிலிருந்தே இது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பேசினேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாருவோட மர்டர் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் போலீஸ் ஆபீசர் கிட்ட தனிப்பட்ட முறையில பேசி, நீங்க என் கணவருடைய தம்பிக்கு ஹேண்ட் கஃப் போட்டு ஒரு ஃபேக் அரெஸ்ட் பண்ணுங்க, அந்த ஃபேக் அரெஸ்ட்ல குடும்பத்தினர்கள் உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பிளான போட்டு கொடுத்திருந்திருப்பாங்க. இப்போ கணவருடைய அக்கா பாத்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து, இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா, அசிங்கமா இல்லையா அப்படின்னு ஹீரோனை பயங்கரமா திட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அதற்கான காரணத்தை எல்லாம் பக்காவா கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஒன் பை ஒன்னா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோன் இந்த வீட்டுக்கு வாக்குப்பட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக தான் மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து கிஃப்ட் போகும்போது அந்த கிஃப்ட்ல மீன் இருந்திருக்கும், அந்த மீனுக்குள்ள பாய்சனஸ் இலையும் இருந்திருக்கும். அதை அனுப்பி வச்சது யாரு அப்படின்னா ஹீரோனுடைய கணவர் அக்கா தான் கைஸ். அதை தாண்டியும் ஹீரோயின் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்ப கூட வீட்டுக்குள்ள அந்த பால் வச்சு அந்த பாலெல்லாம் தெரிஞ்சது இல்லையா, சோ அதை பண்ணதும் இவங்க தான். இவங்க எதற்காக என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கணும், அது வந்து அப்ப எனக்கு புரியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோனுடைய கணவர் தம்பி பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. கணவருடைய தம்பி இருக்காரு இல்லையா, அவருக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணி இருந்திருக்காங்க. அவருக்காக தான் லபோனியை பாக்குறாங்க. சோ லபோனியை பாத்தீங்கன்னா கணவருடைய தம்பிக்கு பிடிச்சதோ இல்லையோ ஹீரோனுடைய கணவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருதுங்க. அதே சமயம் லபோனிக்கு ஒரு முன்னாள் காதலன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கொல்கத்தால தான் இருக்கிறான் அப்படின்னு ஹீரோனுடைய கணவர் பாத்தீங்கன்னா அவரோட தம்பி கிட்ட அதே மிதியும் பேசி அவரோட மனசை டிஸ்டர்ப் பண்றாரு. ஈவன் கல்யாண டைம்ல கூட அவ உன்னை பார்க்க கிடையாது, இங்க அவளுடைய முன்னாள் காதலன் வந்திருக்கானா அப்படின்றத தான் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருந்திருக்காருங்க. எந்த அண்ணனாவது இந்த மாதிரி பண்ணுவானா? ஆனா ஹீரோனுடைய கணவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதம் சந்தேகம். சோ சந்தேகம் அப்படின்ற ஒரு உணர்வை கணவருடைய தம்பிக்குள்ள புகுத்தி இருந்திருக்கிறாரு. அந்த பிரச்சனையில மாட்டினது ஹீரோனுடைய கணவர் தம்பி மட்டும் கிடையாதுங்க, சாரு அப்படின்ற அந்த பொண்ணும் கூட. சாரு பாத்தீங்கன்னா புக் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா சாரு கணவருடைய தம்பி கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஹீரோனுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, சாருவை காதலிக்கிறதாகவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருந்ததாகவும் சாரு சொல்லி இருந்திருப்பாங்க. ஹீரோனுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக் அப்படின்னு இதுல இருந்து நல்லாவே தெரிய வருது. தன்னுடைய அண்ணன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற விஷயத்த கணவருடைய தம்பி தெரிஞ்சுக்கும் போது எல்லாமே கைமீறி போயிருச்சுங்க. அப்போ லபனி பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா அண்ணன் வீட்டுல பயங்கரமா நாடகம் ஆடி இருந்திருக்கான். இந்த மாதிரி அவ ரொம்ப கெட்டவன், மோசமானவன், நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கா, அவளை நம்ம வீட்லயே வச்சுக்க கூடாது, நீ பேசி அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கணவரோட தம்பி கிட்ட பேசி லபோனியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காருங்க. தன்னுடைய வாழ்க்கையை அவங்க அண்ணங்கார அழிச்சிட்டான் இல்லையா, அதனால அண்ணனும் நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பத்தின நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் தன்னுடைய அண்ணன் கிட்ட காதுல போட்டு விட்டு சந்தேகத்தை உருவாக்கி விட்டு இருந்திருக்காருங்க. இப்படிதான் இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருந்திருக்குதுங்க. இன்னொரு பக்கம் லபோனியோட வாழ்க்கையை அழிச்சதற்காக லபோனி பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவர் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி இருந்திருக்காங்க. அப்ப ஹீரோனுடைய கணவர் கரெக்டா நீ அமௌண்ட் என்னன்னு மட்டும் சொல்லு, அந்த அமௌண்ட் உனக்கு செட்டில் பண்ணிடுறேன், தேவையில்லாம வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய கணவர் சொல்லி இருந்திருக்காரு. ஆனா லபோனி பாத்தீங்கன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அதனால ஹீரோனுடைய கணவர் லபோனியோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காரு. அதற்காக இந்த வீட்டுல இருக்கக்கூடிய வயசான அங்கிள் ஆண்டியை பயன்படுத்தி இருந்திருக்காருங்க. அந்த அங்கிள் கிட்ட நீ வந்து லபோனிய கொலை பண்ணணும், நீ அதை பண்ணல அப்படின்னா உன்னையும் உன்னுடைய மனைவி மற்றும் பைத்தியக்கார பொண்ணையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்காருங்க. இந்த அங்கிள் வந்து ஹீரோனுடைய கணவர் மிரட்டலுக்கு பயந்து இவங்களோட கல்யாண நிகழ்ச்சியில ஃபுட்டை வந்து செப்பரேட்
செப்பரேட்டா பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு ஃபுட்ல பாய்சனை கலந்து அந்த பாய்சன் இருக்கக்கூடிய ஃபுட்டை லெபோனியோட வீட்டுக்கு அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. அதை சாப்பிட்டு தான் லெபோனி இறந்து போயிருந்திருக்கிறா. இது எப்படி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெபோனி தங்கி இருந்த ஹாஸ்டலுக்கு ஃபுட்டு கொண்டாந்து கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினர்களுடைய போட்டோவை இவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஹாஸ்டல்ல காட்டும் போது அங்க இருக்கிறவங்க இந்த வயசானவர் தான் கொண்டாந்து கொடுத்தாரு அப்படின்னு காமிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி அங்கிள் இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனுடைய கணவர் அங்கிளை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மிரட்டல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அவருடைய கதையை முடிக்கணும்னு அங்கிள் ஒரு பிளான் பண்ணி இருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஹீரோனுடைய கணவர் ஸ்மோக் பண்றாரு இல்லையா, அந்த ஸ்மோக்ல பாத்தீங்கன்னா அந்த விசை இலைய கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வச்சுட்டாருங்க. பேசிக்கா அது ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒர்க் ஆகும். ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்மோக் பண்ணும்போதும் ஹாலுசினேஷன் உருவாகும். அந்த ஹாலுசினேஷன் பாத்தீங்கன்னா அவரை டெத்துக்கு லீட் பண்ணி கடைசியில் அவர் அப்படிதான் இறந்து போயிருந்திருக்காரு. ஹீரோனுடைய கணவரை போட்டு தள்ளினதும் அங்கிள் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கிறாரு, சாருவை கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அங்கிள் ஆண்டி தான், அதை நீங்க தான் சொல்லணும் அங்கிள் ஆண்டி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அப்பதான் விஷயமே தெரிய வருது. லெபோனிக்கு விச இருக்கக்கூடிய ஃபுட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார் இல்லையா இந்த அங்கிள், அப்ப பாத்தீங்கன்னா இந்த சாரு பார்த்திருந்திருப்பாங்க. ஒருவேளை நாளைக்கு இந்த சாருவை போலீஸ்காரங்க விசாரணை பண்ணா இந்த அங்கிள் தான் கொண்டு போய் ஃபுட்டை கொடுத்தாருன்னு போட்டு கொடுத்துருச்சுன்னா என்ன பண்றது, அதனால இவளோட கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி சாரு வீட்டுக்கு வரும்போது இவங்க பாத்துருவாங்க. அன்னைக்கு ராத்திரி சாரு இந்துவை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இந்துவை நான் கூட்டிட்டு வரேன், நீ உள்ள வாமா, உள்ள உட்காரு, உனக்கு நான் டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீல பாய்சன் வச்சிருந்திருப்பாங்க. 2 சிப்பை எடுத்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதுல பாய்சன் இருக்குன்ட்டு. உடனடியா நான் எல்லாருக்கிட்டே போய் சொல்ல போறேன்ட்டு அங்கிருந்து எழுந்து அப்படியே ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி நடிச்சிருவாங்க, இந்த மாதிரி நான் கிச்சன்ல இருந்து சத்தம் கேட்டுச்சு வந்து பார்த்தேன், இந்த பொண்ணு செத்து கிடந்தா அப்படின்ற மாதிரி நடிச்சிருவாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்களோட உடம்புக்குள்ள இருந்த அந்த பாய்சன் எல்லாம் ரொம்ப ரேரான பாய்சன், ஒரு லீஃப்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பாய்சன், அது எப்படி இவங்களுக்கு கிடைச்சது, அது வயசான தம்பதிக்கு அப்படின்னு கேட்கும்போது பேசிக்கா அவங்க ஆயுர்வேதிக் கடை தானே வச்சிருக்காங்க. ஸோ அந்த லைசன்ஸை யூஸ் பண்ணி அந்த பாய்சன்ஸ் எல்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னதுனால ஹீரோனுடைய மாமியாருக்கும் பாய்சன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. நினைச்ச மாதிரியே அந்த ஆயில்ல பாய்சனை கலந்து மாமியாரோட வாயிலேயே ஊத்தி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கணவரோட அக்கா புருஷன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ராத்திரி தூக்கமே வரமாட்டேதுன்னு வறண்டால சுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மூட்டை இருந்திருக்கும். அது என்ன மூட்டைன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆள் அட்டாக் பண்ணி இருந்திருப்பாரு. அப்படிதான் பாத்தீங்கன்னா அக்கா புருஷன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்திருப்பான். அவனையும் இந்த அங்கிள் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருப்பாருங்க. அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிட்டாரு. நம்ம ஹீரோனையும் பாத்தீங்கன்னா அந்த பாய்சனஸ் மூக்க போட்டு தள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுல இருந்தும் ஹீரோயின் தப்பிச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லெபோனியோட வயித்துல வளர்ந்த குழந்தை ஹீரோயின் கணவரோட இது அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த வீட்டுல மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா குஷி, அவங்களோட வயித்துல வளர்ந்துட்டு இருந்த குழந்தை அவங்க ஹஸ்பண்டோட இது இல்ல, அவங்க தான் திருமணம் ஆன உடனே இவ மனநல பாதிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது அவ எப்படி பிரெக்னென்ட் ஆவா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கும் இல்லையா, அதற்கான பதிலும் ஹீரோனுடைய கணவர் தான் கைஸ். அங்கிளோடைய மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணோட வயித்துல வளர்ந்த குழந்தையும் லெபோனியோட வயித்துல வளர்ந்த குழந்தைக்கும் அப்பா ஹீரோனுடைய கணவர் தான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ரிவீல் பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அங்கிள் இந்த மாதிரி தொடர்கொலையில ஈடுபட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல, இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் முன்னாடியே உண்மைகளை ஒத்துக்கிறாரு. என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் ஒரே ஒரு வாட்டி என்னுடைய பேத்தியை மட்டும் பார்த்துட்டு நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இப்ப கணவருடைய தம்பி சொல்றாரு, நான் உங்களை ஒரு பர்சனல் டிடெக்டிவா இருந்து இங்க இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ண சொன்ன மாதிரியே நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்க, நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, இங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு காரணமும் இருக்காது அப்படின்னு சொல்ல, என்னை இங்கிருந்து போவேனா அப்படின்னு ஸ்டாப் பண்றதுக்கு ரீசன் இல்லைங்கும் போது என்ன எதுக்காக ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேள்வி கேட்க, ஹீரோனுடைய கணவர் தம்பி பாத்தீங்கன்னா ஹீரோன் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. ஹீரோனும் பாக்குறாங்க. இத்தோட இந்த சீசனை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இத்தோட இந்து சீசனோட மொத்த கதையும் முடிஞ்சிருச்சு கைஸ். 2 சீசனா பார்த்துட்டு இருந்தா எல்லா மர்மத்துக்கான விடையும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.